நேற்று டெல்லி பாஜக தலைமையை விமர்சித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறையா யோசித்தேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களத்தான் டார்கெட் பண்ணுறாங்களே தவிர உண்மை என்ன அப்படிங்கிறத யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் நேற்று நான் போட்ட அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டு நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு அவங்களும் என்டோஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மாற்று கருத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆதரவுகள் கொடுக்கும்போது தான் மனமும் இந்த கருத்துக்களை வரவேற்கும் போது தான் மேலும் அந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறதுக்கு எனக்கு அந்த தைரியம் வரும். அந்த தைரியத்தை கொடுத்த பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டெல்லி தலைமை சும்மா இருக்குது, அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, திமுகவை எதுவுமே சீன்றதில்லை அப்படிங்கிறது ஒரு பார்ட் உண்மைதான், அதை நான் மறுக்கலை. அதே சமயம் திமுக இங்கே என்ன பண்ணுறாங்க, எதற்காக அவங்க இந்த விஷயமெல்லாம் பண்ணுறாங்க? இப்போ இந்தி திணிப்பு அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை இவங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வரியே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது போக கவர்னருக்கு எதிரான அரசியல், மத்திய அரசுக்கு எதிரான அரசியல், நிதி பகிர்வுக்கு எதிரான அரசியல், இந்த விஷயத்தையெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு பாஜகவை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு நம்ம சில லாஜிக்கல் ரீசன்ஸ் நம்ம பார்க்கணும். அதற்கு மிக முக்கியமான முதல் காரணம், தமிழகத்தில் அவங்க ஆட்சி மேலே இருக்கிற குறைகளை மறைக்கணும், மக்களை டைவர்ட் பண்ணணும், மடை மாற்றணும். இதுதான் மிக முக்கியமான காரணம். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த லைட்டை திருப்பாத அப்படிங்கிற அந்த வடிவேலு காமெடி மாதிரி எப்பவுமே லைட்டை பாஜக பக்கம், டெல்லி பக்கமே திருப்பி வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே ஈஸி. திமுகவை பற்றின பாசிட்டிவ் நியூஸ் மட்டும்தான் வரும், இந்த பக்கம் பாஜகவை பற்றின நெகட்டிவ் நியூஸ் தான் வரும். இது இரண்டையும் கிளப் பண்ணி இவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. மொத்த ஊடகங்களும் இவங்க பக்கம் இருக்கிறதுனால இவங்க ஒரு நல்லாட்சி நடக்குது, பாலாரும் தேனாரும் பாயுது அப்படிங்கிறத மக்களையே நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் இப்போ இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்குது. உளவுத்துறை கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கும். மக்களுடைய உண்மையான மனநிலை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆட்சி மேலே பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்லையே கிடையாது, முதல்வர் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. இவங்க ஒரு ட்ராமா மாடல் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த மக்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே கண்டிப்பாக திமுகவுடைய தலைமைக்கு தெரியும். திமுகவுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா 2026 தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்க போகுது. ஏன்னா திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தையே இவங்க மாற்றி எழுதணும். ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா பாஜகவை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற போது பாஜகவை காமிச்சு ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதே தான் செய்ய போகிறதா திமுகவுடைய நடவடிக்கைகளில் நம்மளுக்கு தெரியுது. இப்போ வரைக்கும் அவங்க அந்த மொழி பிரச்சனை ப்ளஸ் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துடும், அவங்கெல்லாம் கொத்தடிமைகள், நாங்கள் தான் வீரர்கள், இப்படியே பேசியே மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இவங்க இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் விட இவங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக தொடர்ச்சியாக பாஜகவை அட்டாக் பண்ணியும் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் பெருசாக இங்கே இதை பற்றி பேசினதில்லை, தமிழ்நாட்டை பற்றி அவங்க பேசினதில்லை. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை மோடி அவர்களும் விமர்சிச்சிருக்காரு. அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை விமர்சிச்சிருக்காங்க. அது எல்லாமே நேரடியாக விமர்சிச்சிருக்காங்க, கரெக்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் பேசினாரே தவிர அதை தாண்டி வேறு எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டை பற்றியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுடைய ஆட்சியினுடைய குறைகளை பற்றியோ அவர் பெருசாக பேசினதில்லை. ஈவன் பாராளுமன்றத்தில் கூட பெருசாக திமுகவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறதில்லை. அதற்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி தலைமையை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள எப்படியாவது தூண்டி விடணும்னு பார்க்குறாங்க. பாஜகவை தூண்டி விட்டு பாஜக திமுகவுடைய இந்த தூண்டலுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எதற்காக ரியாக்ட் பண்ணணும்? அப்படி ரியாக்ட் பண்ணால் தான் அவங்களும் ஏதாவது திமுகவை எதையாவது செய்யணும். அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அதை வைத்தே இங்கே ஒரு அரசியலை கட்டமைச்சு அதை வச்சே தேர்தலில் ஜெயிக்கணும், அதை வச்சே பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா பாஜக திமுகவை எதையாவது கை வச்சாங்க, திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா திமுக எப்படி அதை பிரச்சாரம் பண்ணும்?
பாஜக தமிழகத்துக்கு எதிரான கட்சி, பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி, மோடியும் அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள், பாருங்கள் தமிழகத்துக்கு எதிராக தான் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். ஏற்கனவே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இவங்க தொடர்ச்சியாக வந்து வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு என்ன பண்ணணும்? உடனடியாக வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்கணும். இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? திமுக இன்னும் மேலே மேலே இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பாஜக வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணும். இப்போது உச்சக்கட்ட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்து வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சியை கலைச்சா அது யாருக்கு அட்வான்டேஜ்? எல்லாருக்கும் தெரியும், திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். மறுபடியும் தேர்தல் நடந்தது அப்படின்னா அந்த சிம்பதியிலேயே மறுபடியும் ஆட்சியை வந்துடுவாங்க. அப்போது திமுகவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் புரியுதா? பாஜக ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணுவாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து மேலே வந்துடலாம், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதில் மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடக்கிற அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையவே எடுத்துக்கோங்களேன். 2152 கோடி ரூபாய் நிதி தரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதற்கு முன்னாடியே வந்து புதிய கல்விக் கொள்கையில் சேர்ந்தால்தான் அதை 2152 கோடி ரூபாயை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் முதல்வரே ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இந்த பிரச்சனை இன்னைக்கு தொடங்கினது கிடையாது, போன வருஷமே அது நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை எப்போ வந்து பெருசாக வெடிக்குது? எப்போ அப்படின்னா தர்மேந்திர பிரதான் இதை பற்றி பேசுகிறாரு. தமிழக அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த திட்டங்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் நிதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதை அப்படியே வந்து உல்டா பண்ணி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி தர முடியாது அப்படின்னு வந்து அவர் சொன்னதாக ஒரு நியூஸை ஃப்ளாஷ் பண்ணி அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக வந்து இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அப்போது இந்த ரியாக்ஷனை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த உதாரணம் சொன்னேன். திமுக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மத்திய அமைச்சருடைய இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதைத்தான் திமுக எதிர்பார்க்குறாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் பண்ண மாதிரி மோடி அவர்கள் பண்ணணும், அமித்ஷா அவர்கள் பண்ணணும், நிதி அமைச்சர் வந்து எதையாவது சொல்லணும். இப்படி இவங்க எதையாவது சொன்னாங்க அப்படின்னா அதை வச்சு இங்கே வந்து அரசியல் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க இப்போ தர்மேந்திர பிரதான் ஒரு தடவை தான் பேசினார், அதற்கு பிறகு அவர் நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு, முதல்வருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு, கடிதத்தில் வந்து விளக்கமாக நிறைய குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாம் நடந்தாலுமே தர்மேந்திர பிரதான் பேட்டி கொடுத்தது மட்டும்தான் இங்கே மக்களுக்கு போய் சேரும், மற்றது எதுவுமே இங்கே இருக்கிற மீடியாக்கள் கவரேஜ் பண்ணாது. ஏன்னா எல்லாமே திமுகவுக்கு ஆதரவான மீடியாக்கள். தர்மேந்திர பிரதானுக்கு லெட்டர் எழுதுனதுக்கு இவங்களும் லெட்டர் எழுதியிருப்பாங்க, அது எல்லாமே நடந்திருக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இவங்க அந்த ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும்தான். தர்மேந்திர பிரதான் இப்படி பேசிட்டாரு, அவர் தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார், தமிழகத்துக்கு எதிராக பேசிவிட்டார், தமிழகத்தை வஞ்சிக்கிறார், நிதி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, எவ்வளவு திமிரு பார்த்தியா, இப்படியெல்லாம் வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா. இதுதான் அவங்களுக்கு வேணும். அவர் அதுக்கப்புறம் என்ன பேசினார் அதெல்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ இதைத்தான் வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதற்கு வந்து மத்திய அரசு இடம் கொடுக்காமல் இருக்காங்க, பாஜக வந்து இடம் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அந்த வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்களும் பேசவே இல்லை. ஏன்னா அவர் ஊர்லேயே இல்லை, அவர் வந்து காசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிரயாக்ராஜ் போய் கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு அநேகமாக நாளைக்கு தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வரி கொடுக்க மாட்டேன்னு முதல்வர் பேசி 2 நாட்களுக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த வரி கொடுக்க மாட்டேன்னு முதல்வர் பேசி 2 நாட்களுக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ பாஜகவுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீ இதெல்லாம் பேசுகிறியா, பேசிட்டு போ, நான் இதை கண்டுக்கிட்டால் தானே நீ வந்து பேசுவ. ஸோ அதனால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து திமுக மூவ் ஆகிட்டே இருக்காங்க. நீ எப்படி பேசாமல் இருக்கேன்னு பார்த்துடல, நீ என் கூட சண்டை போட்டே ஆகணும், நீ முதல்ல சண்டைக்கு வா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பாஜகவை சண்டைக்கு இழுக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அதனால தான் இவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த வட இந்தியா மேலே வந்து வன்மத்தை கக்கிறது, ஹிந்தி மொழி மேலே வன்மத்தை கக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிட்டு ஹிந்தி பேரை அழிச்சிட்ருக்காங்க. இதற்கு கூட சென்ட்ரல்லேருந்து பெருசாக ரியாக்ஷன் எதுவும் வரல. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு மொழி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த விஷயமெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் மத்திய அரசு எதுவுமே கேட்கலை அப்படின்னா, மத்திய அரசு ஏதாவது கேட்டது அப்படின்னா அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்.
இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான். இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எந்த இடத்துலையும் சொல்ல வரல. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஒருவேளை திமுகவுடைய இந்த செயல்களுக்கு மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்ற மத்திய அமைச்சர்கள் யாராவது ரியாக்ட் பண்ணுறாங்க, டெல்லி பாஜக தலைமையிலேருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, மத்திய அரசு சார்பில் யாராவது ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திமுக என்ன பண்ணுவாங்க, அதை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. அப்போது இங்கே வந்து அண்ணாமலை அப்படிங்கிறவர் இரலவெண்ட் ஆயிடுவார். அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, அவரை பற்றி பேசவே மாட்டாங்க, அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தர்மேந்திர பிரதான் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, ஒரே ஒரு வார்த்தையை விட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை வச்சு இவங்க இவ்வளோ தூரம் அரசியல் பண்ணுறவங்களுக்கு அதே தான் வந்து மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் இந்தியில் எதையாவது பேசினா அதற்கு என்ன வேணால் மொழி மாற்றம் பண்ணி இவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். சன் டிவி நியூஸ் கார்டு போடுறது போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதைத்தான் வந்து இவங்க பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.